முதல்ல மேயர் பிரியா அவர்கள் செய்தது தவறு. வாட் இஸ் த புரோட்டோகால் அப்படின்றத முதல்ல மேயர் தெரிஞ்சுக்கணும். ஒரு மேயர் ஒரு அமைச்சருடைய கார்ல ஃபுட்பால் அடிச்சுன்னு போறது எப்படி புரோட்டோகால்ல வருதுன்னு எனக்கு தெரியல. அதே மேயர் ஒரு அமைச்சருக்கு கொடை பிடிக்கிறது எப்படி புரோட்டோகால் வருதுன்னு தெரியல. அதே மேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஃபோனில் காதில் வச்சுட்டு இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறது எந்த புரோட்டோகாலில் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் புரோட்டோகாலில் முன்வரிசை. அந்த அம்மா சொல்கிற மாதிரி அமைச்சருக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது. அது புரோட்டோகால் கிடையாது, அவங்களா உருவாக்குன புரோட்டோகால். அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? நான் மேயர் பிரியா அவர்களை ரொம்ப காட்டமாக விமர்சிக்க விரும்பலை. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தான். நானே அப்படி தான் பார்க்குறேன். மேயர் பிரியாவே நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தான் பார்க்குறேன். எதை வச்சுன்னா, கடந்த திமுகவுடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் மேயர் பிரியா அவமதிக்கப்பட்டாங்க, நாங்கள் ஒரு தலித் இளம்பெண்ணை நாங்கள் மேயராக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுச்சு, இவங்களை வச்சு பிரபலப்படுத்திக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? மேயர் பிரியாவுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல. மேயர் பிரியா அந்த மேயர் அப்படின்றது திமுக உங்களுக்கு கொடுக்கல. மேயர் பிரியா அந்த இடத்துல நீங்க இல்லைன்னா இன்னொரு தலித்தை சார்ந்த ஒரு பெண் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்த உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சது திமுக கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, உதயநிதி கிடையாது, சேகர்பாபு கிடையாது, கேஆர் கிடையாது. அந்த இடத்த உங்களுக்காக உறுதிப்படுத்தி வச்சவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த இரண்டு பேரும் இப்படி எதிரும் புதிருமா இருக்கணுமான்னு கேட்டால் இருக்க தேவையில்லை, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு எளிய சமூகத்திலிருந்து வரக்கூடியவங்க. நம்ம மேயப்பிரியாவே நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அவங்க முழுக்க அவங்க தான் ஒரு குற்றவாளிலாம் நான் சொல்ல வரல. இல்லை, இப்போ இவங்களுக்கு இவ்வளோ தூரம் காட்டமாக இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? பின்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி திமுக இருக்குது அப்படின்லாம் சொல்ல வரல. இந்த செயல்பாடே அவங்க தவிர்த்து இருக்கணும். அப்போ இந்த இஷ்யூ அப்படின்றத திமுக ரசிக்குது. ஏன் ரசிக்குது நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே தலித் தான். அப்போ ஒரே சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் இப்படி மோதிக்கிறாங்க. கண்டிப்பாக திமுக ரசிக்குது. பட் இது டிவிக்கு தான் கூடுதலான பலம் நான் பார்க்குறேன். இப்போ நடிகர் சத்யராஜ் கொளத்தூர்ல ஒரு நிகழ்வுல பேசியிருக்காரு. பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அழுதுனாரா? அழுகதான் செஞ்சாரு. அழுதுகிட்டே சொல்றாரு, நீங்க இப்பதானே பாக்குறீங்க, இனிமே எவ்வளவு பார்க்க போறீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், இப்போ சத்யராஜ் போனது தேம்பி அழுறாங்க. என்னத்துக்கு அழுறாங்கன்னா, அட பாவீங்களா, ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டீங்களா, அவங்க எப்பரா மனசு அப்படி அழுறாங்க. குளத்தூர் சூப்பரா வச்சிருந்தாரு, எல்லாமே ரைட், ஓகே, நான் ஏத்துக்கிறேன். நான் அங்கேயே தான் இருந்தாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. சரி, ஏன் மக்கள் தோக்கடிச்சா? என்ன பிரச்சனை? யாராவது நமக்கு நல்லது செய்யறாங்கன்னா, ஏய் நல்லதெல்லாம் செய்யாது நீ போ அப்படின்னு சொல்லுவோமா? நீங்க கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வி என்பது நாட் ஓன்லி ஸ்டாலின் தோல்வி, அது திமுகவினுடைய எதிர்ப்பு, வெறுப்பு. அதனால சத்யராஜோடைய அழுகை மக்கள் சிரிக்கிறாங்க அவர் அழறத. ஏன்னு கேட்டா அந்த அழுகையில எந்த நியாயமும் கிடையாதுன்னு ஒரு பார்வை. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்திலேயே ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்கிறது மேயர் அவர்கள் தாவேகாவோட எம்எல்ஏ பல்லவி அவங்கள அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அது தாவேகா உள்ளேயே ஒரு பெரிய இதாகவே போய்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே மேயர்லாம் தாவேகாவை ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல மேயர் பிரியா அவர்கள் செய்தது தவறு, அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. புரோட்டோகால் அவங்களே அதை தப்பா தான். வாட் இஸ் த புரோட்டோகால் அப்படின்றத முதல்ல மேயர் தெரிஞ்சுக்கணும். ஒரு மேயர் ஒரு அமைச்சருடைய கார்ல ஃபுட்பால் அடிச்சுன்னு போறது எப்படி புரோட்டோகால்ல வருதுன்னு எனக்கு தெரியல. அதே மேயர் ஒரு அமைச்சருக்கு கொடை பிடிக்கிறது எப்படி புரோட்டோகால் வருதுன்னு தெரியல. அதே மேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஃபோனில் காதில் வச்சுட்டு இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறது எந்த புரோட்டோகாலில் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. எவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மேயருமே இப்படி நடத்தப்பட்டதும் கிடையாது, இப்படி நடந்துக்கணுதும் கிடையாது. அது ஏன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கேஆர் நேரு, ஏமா பேசுமா உன்னதான் சொல்கிறாங்க, அது தோனி என்ன தோனி. மேயர் அப்படின்றவங்க சென்னை நகரினுடைய முதல் குடிமகள் வாட்டவர் ஏதோ ஒன்று, ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு அதிபர் சென்னைக்கு வராரு, அவர் வரவேற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல முதலமைச்சருக்கு அடுத்த கட்டமாக உங்களை நிற்க வைப்பாங்க. தட் இஸ் புரோட்டோகால். சென்னைக்குள்ள நான் சொல்றது. ஓகே, ரைட், ஓகே. பட் வாட் இஸ் த புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த புரோட்டோகால் என்ன சொல்லுதுன்னா,
ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமைச் செயலாளராகவே இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் புரோட்டோக்கால்ல முன்வரிசை. அந்த அம்மா சொல்ற மாதிரி வந்து அமைச்சருக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் கிடையாது. அது புரோட்டோக்கால் கிடையாது. அவங்களா உருவாக்குன புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? அது அவங்களா உருவாக்குனதுன்றத விட அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு புரோட்டோக்கால்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க அவமதிச்சது முதல்ல தப்பு. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. நான் மேயர் பிரியா அவர்களை வந்து ரொம்ப காட்டமா விமர்சிக்க விரும்பல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தான். நானே அப்படிதான் பார்க்குறேன். மேயர் பிரியாவே நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தான் பார்க்குறேன். எதை வச்சுன்னா கடந்த திமுகவுடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் மேயர் பிரியா அவமதிக்கப்பட்டாங்க, அது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்கன்னு எனக்கு கிடையாது. உங்களை என்ன அடையாளப்படுத்தினாங்க? நாங்கள் ஒரு தலித் இளம்பெண்ணை நாங்கள் மேயராக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுச்சு, இவங்களை வச்சு பிரபலப்படுத்திக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? மேயர் பிரியாவுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல. மேயர் பிரியா அந்த மேயர் அப்படின்றது திமுக உங்களுக்கு கொடுக்கல. மேயர் பிரியா அந்த இடத்துல நீங்க இல்லைன்னா இன்னொரு தலித்தை சார்ந்த ஒரு பெண் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்த உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சது திமுக கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, உதயநிதி கிடையாது, சேகர் பாபு கிடையாது, கேஆர் கிடையாது. அந்த இடத்த உங்களுக்காக உறுதிப்படுத்தி வச்சவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப இது வந்து மேயர் பிரியாவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா ரிசர்வேஷன் என்ன திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உருவாக்குனாரா, இல்ல அவருடைய அப்பா கருணாநிதி உருவாக்குனாரா? யார் உருவாக்குனா? அரசியலையும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடை உருவாக்கணும்னு புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ வந்து அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நான் இத்தனைக்கும் உங்களுக்கு குற்றச்சாட்டை விரும்பல. நான் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த புரோட்டோகால் மட்டும் எங்கிருந்து வருதுன்னு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. அதாவது ஒருத்தவங்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இதே பல்லவி அவர்கள் அன்னி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண தொனியில எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கு. அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு இதே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லவி அவர்கள் அந்த இடத்துல எம்எல்ஏவா இருக்காங்கன்னா நம்ம அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இத்தனைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நான் ஆர்கே நகர் தொகுதியிலே அன்னி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பேசின ஒரு நபர். அவங்க வெற்றி பெற முடியல. ஆனா இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ பல்லவி அவர்கள் வந்து வெற்றி பெறாங்கன்னா அதையுமே நம்ம வரவேற்கணும். ஏன்னா அது பணத்துக்காக கிடைச்ச வெற்றி கிடையாது. அது அவங்களுக்காகவும் விஜய் அவர்களுக்காகவும் கிடைச்ச ஒரு வெற்றி தான். அங்கே திமுக ஜெயிச்சுன்னா வருத்தப்பட்டிருக்கலாம், என்னடா திமுக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுகவுடைய வேட்பாளர் யார் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திமுக எப்படியாப்பட்ட நபரை தேர்ந்தெடுத்து நிற்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அவங்க வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஆனால் அப்படி வந்த இவங்க 2 பேர் யாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2 பேருமே தலித்து. அப்போ 2 தலித்துகள் வந்து மோத விடுவதை நம்ம வந்து விரும்பலை. அதை நானே விரும்பலை பர்சனலாக. மேயர் பிரியா அவர்களே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். அவங்க எதுவும் தெரியல அப்படின்றது என்னோட ஒரு பார்வை. அவங்க வந்து எல்லாம் வந்து அவங்கள வச்சு பயன்படுத்திக்கிறாங்க சில விஷயங்களுக்கு அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி செயல்களை வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். அப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அந்த ஒரு தொனி செய்கையே பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க மேயர் பிரியா வந்து முழுமையாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, அதை மறுக்க தான் செய்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம் ஆனா அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முழுசாவே வந்து 2 இருக்கு. 2 இடத்துல நடந்த நிகழ்வு இது, ஒரு இடத்துல கிடையாது. ரிப்பன் கட் பண்ற ஒரு விஷயத்துலயுமே அவங்க பல்லவி வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவங்க வந்து ஒரு இதை வச்சிருக்காங்க. முன்னாடியே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம ஏற்கல. முதல்ல யார் தவறு பண்ணதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்றோம், முதல்ல வந்து நீங்க வந்து அந்த குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது நீங்க கொடுக்கும்பொழுது அவங்க வாங்கிறதுக்கு வராங்க, நீங்க நிராகரிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அதன் பிறகுதான் வந்து நீங்க வந்து அவங்க கொடுக்க வந்தீங்க அப்படின்றது அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட், ஓகே. இந்த 2 பேரும் வந்து இப்படி எதிரும் புதிருமா இருக்கணுமான்னு கேட்டால் இருக்க தேவையில்லை, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஒரு எளிய சமூகத்துக்கு வந்து வரக்கூடியவங்க. நம்ம மேயப்பிரியாவே நம்ம அப்படிதான் பார்க்குறோம். நம்ம அவங்க வந்து முழுக்க வந்து அவங்க தான் ஒரு குற்றவாளிலாம் நான் சொல்ல வரல. இல்லை, இப்போ இவங்களுக்கு இவ்வளோ தூரம் காட்டமாக இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? பின்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு சொல்ல வரல. இந்த செயல்பாடே அவங்க தவிர்த்து இருக்கணும். ஆனால் மேயர் பிரியாவை மேயராக வைத்து கொள்ளாமல் பார்த்து கொண்டது திமுக.
மேயர் பிரியா முடிவு எடுக்கிறாங்களா இல்லை சேகர்பாபு முடிவு எடுக்கிறாங்களா எல்லாத்தையும் அவர் இருந்தப்போ? எல்லாமே சேகர்பாபுனா அப்போ இந்த அம்மா எதுக்கு இருக்காங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி வந்துச்சு. சரி ஓகே, ஃப்ரெஷ்ஷராக உள்ள வந்து கற்றுக்கிறாங்க. எவ்வளோ நாளாக கற்றுப்பாங்க? ஆட்சி முடிகிற 6 மாதம் 1 வருஷம் கற்றுப்பாங்களா? ஆட்சி முடிகிற வரைக்குமா கற்றுட்டு இருப்பாங்க? எங்கன்னா அவர்கள் மேயர் பிரியா அவர்களை மிக மோசமான முறையில் அவமதித்தது திமுகவுடைய அமைச்சர்கள். நம்ம அப்போ இவங்களுக்கு ஆதரவாக தான் பேசணும், ஏன்னா இவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்ன்றதுக்காக. ஆனால் இன்னைக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நடந்துக்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்கு. இது போன்ற செயல்களை வந்து நிச்சயமாக செய்யக்கூடாது, இது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதை வந்து எப்படி கொண்டு போறானுங்கன்னா, பல்லவி அவர்கள் பண்ணது தப்பு. என்ன பல்லவி தப்பு பண்ணாங்க சொல்லு, நீ என்ன தப்பு பண்ணாங்க? புரோட்டோகால் ஓகே, உன்னுடைய புரோட்டோகால்கே நான் வரேன். நான் புரோட்டோகாலில் கூட மக்கள் பிரதிநிதினா முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதானே வந்து சொல்லக்கூடியது. அப்போ அது எவனும் தெரியாது. அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, திட்டமிட்டு பல்லவி அவர்களை திமுக வச்சிருக்கக்கூடிய அந்த ஐடி விங்கிற பேரில் இருக்கக்கூடிய கூலிப்படைகள் இவர்களை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மோசமாக பேசுறது. அவங்க வேலையே அவ்வளோதான். ஒரு பெண் அப்படின்னா வந்து பெண்ணை குறித்து என்ன இங்கே சமுதாயத்தில் இத்தனை காலமாக மோசமாக பேசப்படுதோ அந்த சொற்களை தந்துடுவானுங்க. நமக்கு பார்க்கறதுக்கு அது ரொம்ப அருவருப்பாக ரொம்ப மோசமாக இருக்கும், அதை வச்சு தாக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுதான் திமுக வந்து காலங்காலம் பண்ணக்கூடியது. அப்போ இந்த இஷ்யூ அப்படின்றத வந்து திமுக ரசிக்குது. ஏன் ரசிக்குது நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி 2 பேருமே தலித் தான். அப்போ ஒரே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் இப்படி வந்து மோதிக்கிறாங்க. கண்டிப்பாக திமுக வந்து ரசிக்குது. பட் இது டிவிகேக்கு தான் கூடுதலான பலம் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இன்னைக்கு எல்லார் மத்தியிலுமே வந்து பல்லவி அவர்களுக்கு தானே பார்த்தீங்கன்னா ஒரு பேர், பாவம் அவங்கள அவமதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தானே ஒரு இருக்கக்கூட வந்து ஏற்படுது. அது இவங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். அது இப்போ வந்து நடிகர் சத்யராஜ் வந்து கொளத்தூர்ல ஒரு நிகழ்வுல பேசியிருக்காரு. பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பேசினாரா அழுதுனாரா? அழுகுதான் செஞ்சாரு. அழுதுகிட்டே சொல்றாரு, நீங்க இப்பதானே பாக்குறீங்க, இனிமே எவ்வளவு பார்க்க போறீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க ஒரு இளம் பெண்ணா ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க, இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? தமிழ்நாடு என்ன குட்டி சவரா போயிடுச்சா இந்த 1 மாசத்துல? குட்டி சவராலாம் எதுவும் போன மாதிரி இல்ல. பட் ஆனா அந்த கொலைகள் அந்த இது ஒரு பக்கம் போகுது, என்னைக்குமே இருக்கும் தான். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், தடுக்கணும். இல்ல இப்ப பேசு பொருளா இருக்கிறது அது ஒண்ணுதான், அதை தாண்டி வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை நம்ம வந்து நியாயப்படுத்தலாம் விரும்பல. நான் என்ன சொல்கிறேன், இப்போது சத்யராஜ் போன்றவர் வந்து தேம்பி அழுகிறாங்க. என்னத்துக்கு அழுகிறாங்கன்னா, அட பாவீங்களா, ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு எப்பரா மனசு வந்துச்சு சொல்லிட்டு அப்படி அழுகிறாங்க. சரி, ஸ்டாலின் வந்து கொளத்தூரை வந்து குட்டி சிங்கப்பூராக வச்சுருந்தார், உங்கள் பார்வைக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ரைட். கொளத்தூரை சூப்பராக வச்சுருந்தார், எல்லாமே ரைட், ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். நான் அங்கேயே தான் இருந்தார், எல்லாத்தையும் பண்ணார். சரி, ஏன் மக்கள் தோக்கடிச்சா? என்ன பிரச்சனை? யாராவது நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னா, ஏய் நல்லதெல்லாம் செய்யாது நீ போ அப்படின்னு சொல்லுவோமா? நீங்கள் கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வி என்பது நாட் ஓன்லி ஸ்டாலின் தோல்வி, அது திமுகவினுடைய எதிர்ப்பு, வெறுப்பு, விஜய் அவர்களுடைய அலை. அப்போ விஜய் அவர்களுடைய அலையில் ஸ்டாலின் அவர்களால் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறேன், கொளத்தூரை மட்டும் நீங்கள் வந்து கவனிக்கிறது ஒரு முதலமைச்சரோட வேலை கிடையாது. 234 தொகுதியிலையும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்கள் தான் முதலமைச்சர். ஏன் உங்கள் எம்எல்ஏ எங்கே இருக்காங்களோ, உங்கள் மினிஸ்டருக்கு எங்கே இருக்காங்களோ அங்கே மட்டும் தான் நீங்கள் வேலை செய்வீங்களா? கொளத்தூரில் சில முக்கியமானதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணார். ஒரு படிப்பகம் கட்டியிருக்காரு, பார்க்கு கொண்டு வந்திருக்காரு, எல்லாமே ரைட், ஓகே. ஆனால் கொளத்தூர் ஒன்றும் வந்து சிங்கப்பூர் சிட்டிஸ்லாம் கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி. அப்படி ஒன்றும் மக்கள் ஒன்றும் அப்படியே பயங்கரமாலாம் வந்து அப்படியே ஒரு கிளீன் சிட்டிலாம் ஒன்றும் வாழ்ந்துடல அந்த தொகுதியில். நானும் போயிருக்கேன். ஆனால் மற்ற தொகுதியில் ஒப்பிடும்போது அது கொஞ்சம் பெட்டராக தானே இருக்கு. அப்படின்னா பாருங்க, மற்ற தொகுதியில் எவ்வளோ மோசமாகுது. அப்போ உங்களுக்கு என்ன மேட்ருன்னா, ஸ்டாலின் தொகுதி ஓகே பெட்டராகுது, ஸ்டாலின் மற்றதை ஒப்பிடும்போது அது மற்ற தொகுதி வந்து எவ்வளோ மோசமாக எவ்வளோ இழிவான முறையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களான்னு சொல்லி எனக்கு. கம்பேரிட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியும் ஸ்டாலின் சூப்பராக பார்த்துக்கிட்டாரு, எல்லா தொகுதியுமே திமுக ஆட்சியில் சிறப்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது மக்கள் உங்களை தோக்கச்சிட்டாங்கன்னு சொல்ல எவ்வளோ நியாயங்குது. எல்லா தொகுதியும் பரவாயில்ல, ஸ்டாலின் தொகுதி மட்டும் சூப்பராக இருந்துச்சு, அங்கே மட்டும் ஓட்டு போட்டுருக்கலாமேன்னு சொல்றதெல்லாம் அது என்ன ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு புரியுது. எனக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி வெக்கமா இல்லைன்னு கூட எனக்கு கேட்க தோணுது. எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அது 216 தொகுதி 233 வந்து மோசமாகுது, ஒரு தொகுதி ஸ்டாலின் சூப்பராக பார்த்துக்கினாரு, ஆனால் அங்கேயே தோக்கச்சிங்களா, அது என்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியல. எனக்கு தமிழ்நாட்டையே வந்து ஸ்டாலின் சூப்பராக பார்த்துக்கிறாரு, நீ தோக்கச்சியான்னு கேட்டால் கூட நான் ஒரு நியாயங்குது, ரைட். உன் தரப்புலேருந்து எத்தனை ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் அது இது செல்லு பக்கம் செல்லு செழிப்பா எத்தனை ஒரு டாஸ்மார்க்லாம் எத்தனை ஒரு 2 வச்சுக்க, இதில் என்ன பண்ணியிருக்க நீ? நான் கொளத்தூரில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அங்கே தான் இருக்குது, நான் வாரத்துக்கு ஒரு முறை அங்கே தான் போய் இருக்கிறேன், சரிங்களா? அதனால வந்து கொளத்தூரை வந்து அப்படியே சிங்கப்பூரா மாத்திட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. இது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தர் சொல்லி அப்படி கொண்டு போறது தான்.
அந்த மக்களுக்கே வந்து பிடிக்கல அவர் அங்கே இருக்கிறது. என்னென்னா நிறைய கெடுபிடிகள் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும். முதலமைச்சர் தொகுதின்றது காண்டாயிடுவாங்கல்ல, மக்கள்லாம் வெறுப்பாயிடுவாங்க. அதனால் அவர் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ எடுத்து என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் நீ முன்னாடி எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு வடிவேல் ஜோக்கில் பண்ணும்போது ஒரு போக்கில் அவர் மாதிரி சாபம் விடுற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. சாபம் அவர் விட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நடிகர் நானும் நடிகர் தான் சொல்லிட்டு பேசுறாரு. இந்த நடிகர் ஆச்சுன்னு சொல்றாரு. ஸ்டாலின் நடிகர் தானே, படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு சீன்லாம் வரும், நல்ல ஒரு ரொமான்ஸ் சீன்லாம் ஒன்று பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாரு ஸ்டாலினோட. எல்லாருமே நடிகர் தாங்க. ஸ்டாலின் நடிகர், உதயநிதி நடிகர், எல்லாருமே நடிகர் தானே. என்ன ஒன்று, நீங்கள் விஜய் போல ஒரு பெரிய நடிகர் கிடையாது, உச்ச நடிகர் வந்து கிடையாது நீங்கள், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் இது நடிகர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் நடிகர்னு சொல்கிறதுனா நீ சொல்லி யார் சொல்லணும்னா பிஜேபியோ அதிமுக கூட சொல்ல முடியாது, காங்கிரஸோ இல்லை வேற யாரும் ஆம் ஆத்மியோ யாரோ ஒரு கருத்து கூட வந்து நடிகரை வந்து இப்போ விசிகா போன்ற கட்சியோ பாமக போன்ற கட்சியோ கூட வந்து நடிகர் சொன்னால் ஒரு பிரச்சனை, ஒரு நியாயங்கள். அவங்க வந்து நடிகர்களை வரது எதிர்க்கிறாங்க. நீ எப்படி எதிர்க்க முடியும்? என்ன லாஜிக்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா உங்களுக்கு ஓடுனா நடிகர் எடுத்துக்கிறீங்க, வேறனா விட்டுறீங்கன்னா அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. அதனால சத்யராஜோடைய அழுகை வந்து மக்கள் வந்து சிரிக்கிறாங்க அவர் அழறத. ஏன்னு கேட்டா அந்த அழுகையில எந்த நியாயமும் கிடையாதுன்னு என்னோட பார்வை. ஆதவ் அர்ஜுன் அவங்க வந்து ஒரு நிகழ்வுல பேசும்போது திமுகவுக்கு ஒரு சவாலே விட்டாங்க. வர்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து 25 மேயர்ல ஒன்று நீங்க வின் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒன்று கூட ஜெயிக்க மாட்டாங்க, அது உண்மைதான். ஏன்னா பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது ஆளுங்கட்சி தான் சாதகமாக இருக்கும். அது விஜய் போன்றவர் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க சாதகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 25ல் ஒன்று கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றத நம்புகிறேன். பட் ஒரு சிலர் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. நம்ம அதை வந்து 100% அப்படியே அடிச்சிருவாங்க நான் சொல்ல வரல. பட் அவங்களுடைய சவாலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் என்னோட பார்வை. ஏன்னா ஆளுங்கட்சி தான் சாதகமாக இருக்கும். விஜய் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, விஜய் போன்றவர்கள் இன்னும் 10 வருஷம் முதல் சிஎம் இருப்பார். நீங்கள் அதை ஏற்றுக்காமல் போகுங்க, அவர் கட்சி உங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் ரைட்டு, ஓகே. இருக்கிற எல்லா எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்தா கூட விஜய் கட்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்னுடைய தனிப்பட்ட பார்வை. நான் சொல்கிறது அதிமுக, திமுக, புதுசாக வந்து ஒரு அண்ணாமலை எல்லாருமே ஒன்று சேர்ந்தா கூட இப்போதைக்கு விஜய் அவர்களை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை, என்னுடைய யூகம் கூட வச்சுங்களேன். அப்படின்றப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலில் 25மே வந்து எதிர்கட்சிகள் தோற்கும், ஆளுங்கட்சி வந்து வெற்றி பெறும். ரெண்டாவது ஆதவ் அர்ஜுனோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இப்போ ஐயுஎம்எல், விசிகா போன்றவர்கள் வந்து அமைச்சரானது வந்து இதுதான் முதல் முறை. இதுதான் முதல் முறை. குறிப்பாக வன்னியரசு அவர்கள் அமைச்சரானது ஒட்டுமொத்த தலித் மக்களுக்குமே கிடைச்ச ஒரு பிரதிநிதித்துவம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் உள்ளபடியே சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா வன்னியரசர்ன சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றது முதற்கொண்டு மிக 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 சிறப்பான ஒரு அமைச்சராக செயல்பட்டு இருக்காரு. ஒரு அட்ராசிட்டி நடக்குதுன்னா களத்துக்கு செல்றாரு. இது வரைக்கும் எந்த ஒரு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் போனது கிடையாது. ஆனா இவர் வந்து போறாரு. இதெல்லாம் உள்ளபடியே பெரிய ஒரு பெயரை வந்து கிரியேட் பண்ணவருக்கு ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபராக வன்னியரசர்கள் வந்து இருக்காரு. நீங்க தலைமைச் செயலகத்துக்கு போனா அவரை பார்க்கலாம். ரொம்ப எளிமையா தன்னை அணுகக்கூடிய ஒரு நபரை வச்சிருக்காரு. எல்லா இடத்துக்கும் விரைந்து போறாரு. உள்ளபடியே அந்த துறைக்கு கிடைத்த எத்தனையோ பேர் அந்த துறைக்கு இருந்திருக்கலாம், ஆனா இவரை போல யாரும் பணியாற்றி இருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை வன்னியரசு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதை கூட வந்து பாராட்ட மனம் இல்லாத, அதை நீ பாராட்ட கடை கூட போ, அண்ணன் திருமாவிற்கு சாபம் விட்டு கொண்டிருக்கின்றார் உதயநிதி எல்லாம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? சோஃபாக்காக போனவங்க. இதே அண்ணன் திருமா உங்க கூட்டம்ல இருந்தா எழுச்சி தமிழரு, உங்க கூட்டத்தை வெளியே போயிட்டா திருமாவளவன், தொல் திருமா, இவங்க பேசுற பேச்சு அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு நீங்கெல்லாம் வந்து ஈடாவீங்களா? உங்களை வந்து ஜெயிக்க வச்சு உட்கார வச்சா நல்லவர், தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய கட்சி நலனுக்கும் ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கின்றது, அதற்காக போயிட்டா உடனே கெட்டவரா? உதயநிதி பேசுறாரு சோஃபாக்காக போனவர், இவர் தான் வாங்கி கொடுத்தாரு சோஃபாவை. எனக்கு என்னன்னா இந்த சோஃபா, பெட்டி, பணம் இதெல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்குதா? அண்ணா திமுகவுக்கு தகுதி இருக்குதான்? 2 பேரும் சேர்த்து கேட்குறேன். நீங்க தேர்தலில் கோடி கோடியா ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க, கூட்டணி கட்சிக்கு சோஃபாக்களை நீங்க தான் கொடுத்தீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் போன எலெக்ஷன்ல? திமுக எங்களுக்கு இத்தனை கோடி கொடுத்துச்சு, அத்தனை கோடி நேராக பேங்க்குக்கு வாங்கணும், செலவு பண்ணி மீதி காசு திருப்பி கொடுத்தோம். அது எந்த சோஃபாவில் வருது? நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொகுதிக்கு நீ 30 கோடியோ 20 கோடியோ கொடுக்குன்னு வச்சுங்க, உனக்கு ஏது காசு எனக்கு சொல்லு. உனக்கு எப்படி வந்துச்சு காசு? அவங்க சொந்த காசாக இருக்கும். என் சொந்த காசு எங்கே சம்பாதிச்சுன்னு வந்த, எந்த பக்கம் எத்தனை வந்து சொல்லு. இப்போ தேர்தல் பத்திரம் ஒன்று இருக்குது.
தேர்தல் பத்திரத்தை திமுக எதிர்க்குதா ஆதரிக்குதான்னு கேட்டால் எதிர்க்கிறோன்னு சொல்லுவாங்க. சரி எதிர்க்கிறல்ல, ஏன் காசு வாங்குற? லீமா ரோஸ் இருக்காங்கல்ல இப்போ அதிமுகவில், அவங்களுடைய கணவர் மார்ட்டின் திமுகவுக்கு பணம் கொடுப்பாரு, பாஜகவுக்கும் பணம் கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு? எதனால கொடுப்பாரு? அவருக்கு நான் திமுக பாஜக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா? அப்படிலாம் கிடையாது. நம்ம பக்கம் யாரும் நம்ம பக்கம் திரும்ப கூடாது. அப்போது திமுகவும் பணம் வாங்கிக்குது, பாஜகவும் பணம் வாங்கிருக்குது அவர்கிட்ட. அப்புறம் நீங்கள் 2 பேரும் வந்து எதிரிகள் சொன்னால் எப்படி எனக்கு ஒன்றும் புரியலன்னா லாஜிக் அது. அப்போ சோஃபாவை பற்றி பேசுவதற்கு அப்படிலாம் நடக்கவே இல்லை, சோஃபா போச்சு அப்படின்னு சொல்கிறது அயோக்கியத்தனமான பேச்சு. சரியா? அண்ணன் திருமா பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா அவர் இன்னத்துக்கு 3வது முறையாக மத்திய அமைச்சராக இருந்திருப்பார் பிஜேபி கவர்மெண்ட்டில். ஆனால் அவர் அப்படி போல. அவர் வந்து சரியான அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கார். உங்களுக்கு வைத்தியச்சல் தாங்க முடியல, விசிகா வந்து அமைச்சராகிடுச்சு, வன்னியரசன் அமைச்சராகிட்டு வைத்தியச்சல் தாங்க முடியாமல் உதயநிதி அவர்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய இயக்கத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இயக்கம் பேசும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறும், எனக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணாமலை வந்து நம்ம ரொம்ப குறைச்சி பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்களுக்கு என்று ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எப்படி விஜய் அவர்களை ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களையுமே இனி வரும் காலங்களில் வந்து விஜய் விஸ் அண்ணாமலை அப்படி அந்த அளவுக்கு உடனே மாறுமா, அப்படியே டக்குன்னு மாறுமாலாம் மாறாது, அந்த அளவுக்கு டக்குலாம் மாறாது. ஆனால் அண்ணாமலை பின்னால் திரளக்கூடிய இளைஞர்கள் என்பவர்கள் நிச்சயமா ஒரு அரசியல் நோக்கம் கொண்டவர்கள், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுறாரு அப்படின்னு சொல்லி திரளக்கூடியவர்கள், தேசியம் தமிழர் நலன் இதெல்லாம் முன்வைக்கிறாரு. அண்ணாமலை ஒரு மாற்றை கொண்டு வர நினைக்கிறாரு. அந்த மாற்று சரியான மாற்றாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. நம்ம அவருடைய பேச்சு முதற்கொண்டு அண்ணாமலை மேல் இருக்கக்கூடிய பிஜேபி முத்திரை எதிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஹி இஸ் த குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எனக்கு அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. நல்லா அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர் தான். ஆனால் அதுக்காக அந்த சாட்டை எடுத்து வச்சுக்கிறார், அதெல்லாம் நியாயப்படுத்தலை, அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், அதை நியாயப்படுத்தலை. நான் அண்ணாமலை பின்னாடி திரளக்கூடிய கூட்டம் என்பது இளைஞர்கள் கூட்டமாக இருக்குது, ஒரு துடிப்புள்ள ஒரு கூட்டமாக இருக்குது. இவர் தான் சரியான மாற்று நம்பக்கூடிய கூட்டமாக இருக்குது. படித்தவர் பின்னாடி திரள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் தவறுலாம் சொல்ல, அவருடைய கட்சிக்கு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா புதிய ஒரு சக்தி, படித்தவர்கள் பின்னாடி ஒரு சக்தி திரள்வது வாழ்த்துக்கள் தான். நான் வந்து அவர் பிஜேபியோட பிடிஎம்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாருமே நீங்கள் என்ன சொன்னானுங்க, அண்ணன் விஜயே என்ன சொன்னாங்க, பிஜேபியினுடைய பிடிஎம் பிஜேபியினுடைய குழந்தைங்களாம் சொன்னாங்க. இவர் டைரக்டா பிஜேபியிலேருந்தே வராரு. எனக்கு தெரிந்து அண்ணாமலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறாரு. ஆனா சில அரசியல் தலைவர்கள்லாம் சொல்றாங்களே, அண்ணாமலை வந்து பாஜகவுல இருந்தாங்க, இங்க பாஜகவுடைய செயல்கள் வந்து தமிழ்நாட்டுல எதுவுமே பழிக்கல, அதனால பாஜக போர்வையில் இருந்து வெளியில வந்து இருக்கிற மாதிரிக்கு இப்போ ஒரு இயக்கத்தை செயல்பட்டாருன்னா மக்கள் அவரை கைவிட்டுருவாங்க. இப்ப இவ்வளவு பேர் பின்னாடி திரள்றாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதர் பின்னாடி ஒரு நாளுக்குள்ள ஒரு 12 லட்சம் பேர் 13 லட்சம் பேர் திரள்றாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்களும் நாங்களும் கூப்பிட்டா நம்மளால பின்னாடி ஒரு 1000 பேர் சேர்க்கறதே கஷ்டம், புரியுதுங்களா? ஒரு மனிதர் பின்னாடி திரள்றாங்கன்னா அவர் மேலே வந்து அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்போ அந்த நம்பிக்கை என்பது அவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாருன்னா அந்த கட்சி வந்து நல்லா வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியினுடைய பிடிமாவோ இல்லை கைப்பாவையோ மாறினார்னா மக்கள் கைவிட்டுருவாங்க. தமிழ்நாட்டு மண்ணுக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு குணம் இருக்குது. தமிழ்நாடு மண் ஒரு நாளும் மதவாதத்தை வந்து ஆதரிக்காது. தமிழ்நாடு மண் ஒரு நாளும் வந்து பிற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடியவர்களை ஆதரிக்காது. முற்போக்கு கருத்து பேசக்கூடிய முகமூடிகளை கூட ஆதரிப்பாங்க. இப்போ திமுக அதிமுக எல்லாம் முற்போக்கு முகமூடிகள் தான். அண்ணா அது இது எல்லாம் ரைட், ஓகே, முகமூடி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த முகமூடிக்காவது ஆதரவு கொடுப்பாங்க. நேரடியாக முகமூடியை கட்டிட்டு நீ வந்து ஒரு வலதுசாரி கருத்தை பேசுற அப்படின்னா மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அண்ணாமலையை நான் அப்படி பார்க்கல. அண்ணாமலையை வந்து யாரும் குறைச்சியும் வந்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை. அவருடைய விஷன் சரியா இருக்கு, ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாரு, வாழ்த்துக்கள் அவருக்கு. அந்த விஷயத்த சரியா பண்ணா மக்கள் நிச்சயமா ஆதரிப்பாங்க. நாளைக்கு இந்த திராவிட கட்சியில் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து பாதி ஒழிச்சிட்டாரு, மீதியை வந்து நீங்க ஒழிங்கன்னு தான் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், விஜய் அவர்கள் ஒழிச்சிட்டார் இல்லையா அதிமுக திமுகவை, அண்ணாமலை அவர்கள் நீங்களும் வந்து ஒழிச்சிருங்க. நாளைக்கு நீங்க 2 பேரோட ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாறிடுங்க, திராவிட கட்சிகள் வேண்டாம். ஏன்னா முழுக்க 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 ஊழல், கரப்ஷன், சாதி இதை வச்சு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த திராவிட கட்சிகள். அதை ஒழிங்க, அதை ஒழிக்கிறதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்தாரு, ஜெயிச்சாரு, நீங்களும் வாங்க ஒழிச்சிருங்க, ஜெயிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துறது தான் அவரை நான் சந்தேகப்பட்டுலாம் நான் பார்க்க விரும்பல.